வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே அருமையான ரொம்ப ருசியான ஒரு சிக்கன் குழம்பும் சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் சிக்கன், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி, பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி பட்டை, கிராம்பெலாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. இந்தளவுக்கு கலர் மாதிரி வர்றப்ப தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினாதே எந்த குழம்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாதி சிக்கனை சிக்கன் 65 ஊற வைக்க போகிறேன். இப்போ இந்த சிக்கனை ஏற்கனவே நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருந்தேன். அதை நல்லா திரும்பவும் கழுவிட்டு இப்போ நான் தக்காளி கூட இதை சேர்த்து கொஞ்சமாக சிக்கனுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மூடி போட்டு இப்போ வேகட்டத பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் சிக்கனில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஏற்கனவே அந்த சிக்கனில் வெங்காயம், தக்காளி வதக்கின நீர் சத்து தான் இதுலேயும் நல்லா வேக வச்சாச்சு. இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மசாலா, கறி மசாலா, கொஞ்சமாக மிளகாத்தூள், எப்போவும் அரைக்கிற பொடி தான், வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி தான் சேர்த்துருக்கு. 2 ஸ்பூன் சேர்த்துருக்கு. தனி மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி. இது காரம் இருக்காது, கலரு இருக்கும். நீங்கள் எப்போவும் காரமான பொடின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா சிக்கனோட நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்தளவு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு இல்லைன்னா நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. அது மாதிரி மசாலாவுடைய அளவையும் நீங்கள் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவுகளையுமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா மசாலா வாசனை போய் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரட்டும். அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். அந்த பக்கம் சிக்கன் 65 ஊற வச்சுருக்கேன். ஒரு அரை மணி நேரம் ஊறினா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் சிக்கன் 65க்கு தனி மிளகாத்தூள், முட்டை, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன், பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன், கொஞ்சமாக தயிர், லெமன், உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துட்டு இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து ஒரு பெப்பர் தூள் எல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலந்து வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். கொஞ்சமாக எண்ணெய் இது மேலே எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறினாதே சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்லா ஊற வச்சுக்கோங்க. கடைசியாக தான் லெமன் ஊற்றுறேன். ஏற்கனவே நான் ஊற்றலை. ஏன்னா சிக்கன் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த வெயிலுக்கு தயிர், லெமன்லாம் கண்டிப்பாக ஊற்றி செய்யுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஹீட் ஆகிரும் உடம்பு. அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர், லெமன்லாம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகினதுக்கு பின்னாடி இந்த ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் சேர்த்து பொரிச்செடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிட்டு சிக்கன் பொரிக்கிறப்ப இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
அதனால் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வெங்காயத்தை கடைசியாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்கள் விருப்பம்தான். இப்போ நான் அந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் தான் நம்ம பொரிக்க போகிறோம். இப்போ சிக்கனை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து எண்ணெய் எவ்வளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸை அதிகமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இந்த சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வேகணும். ஒரு பக்கம் வெந்ததுக்கு முன்னாடி தான் திருப்பி போடணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படி அதுவே வேகட்டும். அப்படியே விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போடலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்ப அப்படி தான் ஒட்டிக்கிட்டு வரும். அப்புறம் சரியாயிரும். ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்குறோம்ல, அதனால் அப்படி தான் இருக்கும். இப்போ திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேக விடுங்க. அப்போத்தான் உள்பக்கம் வேகும். இல்லைன்னா வெளியில் கலர் மாறிட்டு வேகாமல் இருக்கும். அதனால் சிக்கனை வந்து முன்னும் பின்னும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அது மாதிரி எல்லா சிக்கனையும் நல்லா அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் இருக்கிற பீஸெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ 2 பக்கம் பொரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ ஒரு அருமையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு சுட சுட சாதத்துக்கு சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி அந்த மாதிரி வெங்காயத்தை போட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹை பண்ணிடுங்க.